தெரியலையே. லைட் எங்க வச்சிருக்கீங்க? வேற என்ன பண்றது, இங்க லைட்டிங் வச்சிருக்கோமே. எங்க இருக்கீங்க? நானா ஜாலியா கார் டிரைவ் ஜாலி போறீங்க. இல்லப்பா, ம். சும்மா கார்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, காரை அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். எப்ப பார்த்தாலும் பா கிளீனிங் கிளீனிங் கிளீனிங். இருக்கிற இடம் கொஞ்சம் கிளீனா வச்சுக்கணும். சரி சரிங்க சரிங்க. எனக்கு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க என்னாச்சு இந்த இந்த வீக் ஏன் வரல, எபிசோட் வரலன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. உம், அதான் சரிகமப்பாவோட இது ஃபைனல்ஸ் போயிட்டு இருக்குல்ல, சோ அதனாலதான் நெக்ஸ்ட் வீக் வந்துரும். இன்னும் எத்தனை எபிசோட் இருக்கு? மேக்ஸிமம் இன்னொரு 2-3. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆமா 3 இருக்கும். எனக்கு உங்க 2 பேர் மேல டவுட்டா இருக்கு. என்ன டவுட்டா இருக்கு? என்ன டவுட்டா? ருத்துங்க, ருத்ராட்சிங்க. அவ வந்து இருக்கான், நல்லா இருக்கான். ஓ சரி ஓ, சரி சரி. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? ஆமாமா. உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆகும்ல? இந்த ஷோ வந்த அப்புறம் தான் இருக்கு. ஆமா, இந்த ஷோக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்து இந்த ஃபீவர்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 வருஷம் 3 வருஷமா இப்படிலாம் ஃபீவர் வந்து கிடையாது, இப்படிலாம் வந்து கிடையாது. உங்க கூட ஃபர்ஸ்ட் ஒரு லைவ் வந்தேன், அடுத்து வந்து டர். எப்போ உங்க கூட ஒரு லைவ் வந்துடும் அது முடிஞ்சது. எப்பவுமே லைவ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாச்சும் ஆகும். இப்ப லைவ் வரும்போதே தயார் இருக்கு. இப்ப இனிமே என்ன ஆகும்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அஹ், அப்புறம் ஆஷா அக்கா வெளியே காட்டு பாக்கலாம். நீங்க வெளியே என்ன இருக்கு? வெளிய ஒண்ணும் இல்ல. ஏன்? சேர்ல அடி போட்டு கமெண்ட் பண்றாங்க. திருஷ்டி தம்பி இல்ல கூட ஆமா, சேர்க்க சரியில்லை. திருஷ்டி கூட இல்ல, யாரோடது? யாரோட சேர்க்க சரியில்லை. சேர்க்கை சரியில்லை? மென்டார் சரியில்லை. மென்டார் சரியானதான் பிரச்சனை. நீங்க ரொம்ப சமத்தாமே அப்படியா? ஏங்க ஆசாமா. நான் நல்ல மென்டர், ஸ்டூடெண்ட் சரியில்லை. ஓ, ஸ்டூடெண்ட் சரியில்லையா? எனக்கு தெரிஞ்சு மென்டார் தான் சரியில்லை. மென்டார் தான் அடிக்கடி ஏதாச்சும் பண்ணிடுறாங்க, கோவம் போறாங்க. ராம் ஆஷா கப்புள் ஜாயிண்ட். ராவாஷா லவ். ராம் ஆஷா கப்புள். ராவாஷா ஃபேன் கேர்ள். ராவணா ராம் ஆஷாமா ஃபேன் பேஜ். ராம் ஆஷா கப்புள். ராவாஷா ஃபேன் கேர்ள். கீழே பாருங்களேன். ஏய், சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லப்பா. எல்லாரும் நீங்களே சொல்லுவீங்க. இன்னைக்கு ஆஷாமா கியூட்டா இருக்காங்கலாம். லைட்டு ஃபில்டர் அது இல்லாம பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் எந்த ஃபில்டரும் போடல. லைட் திருப்புங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. ஃபில்டர் போடல, மேக்கப் போட்டிருக்கீங்க ஃபுல்லா. என்ன மேக்கப் போட்டிருக்கேன் நானும்? நான் வந்து இன்னைக்கு எதுவுமே போடல ஆக்சுவலி, வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்பதான் வரா சந்திரமுகி வெளியே வரா, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா. உங்களுக்கு தான் தெரியாது இல்ல. உங்களுக்கு எந்த கிரிக்கெட் பிளேயர் பிடிக்கும்? எனக்கு வந்து தோனி பிடிக்கும். யாரு? தோனி 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 விராட் கோலி 2 பேரும் பிடிக்கும். ஓகே ஓகே. 2 பேரும் என்னோட 2 கண்ணுகள் மாதிரி. என்ன கண்ணுங்கள் ஒண்ணா? ஐயா ஏன் வரலன்னா சரியம்மாவோட ஃபைனல் போச்சதுனால வரல. இந்த வாரம் வந்துரும். மேபி வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே போல ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படியும் அந்த ப்ரோமோல நாங்க வரமாட்டோம். அதனால ஒரு செகண்ட் வரும், ஒரு செகண்ட் 0.01 செகண்ட் வரும். அப்படி வந்து மின்னல் மாதிரி சரண் வந்து அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஆச்சும் வரும் இல்ல? அதுதான் கரெக்ட் தான். நாங்க ஒரு எப்படியும் ப்ரோமோல ஒரு செகண்ட் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா அதுல பாதி சீன் கட் ஆயிருக்கும். டான்ஸ் ஆடினா 2 செகண்ட் எங்களை காட்டுவாங்க, 3 செகண்ட் 4 செகண்ட் ஆடியன்ஸை காட்டுவாங்க.
ஸோ இந்த மாதிரி அழகழகா போடுவாங்க. நீங்க நிறைய டைம் பார்க்கலாம். இது 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 பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து கிளாப் தட்டினது, நம்ம அதை மட்டும் காட்டுவாங்க. கடைசி வரைக்கும் ஒரு ராவணா வந்து கிளாப் தட்டிட்டு மாதிரி மட்டும் காட்டு. கடைசி ஒரு 5-6 எபிசோட் அதான் போயிட்டு இருக்கு. ப்ரோமோல எங்க இருக்கீங்க? நாங்க எங்க ப்ரோமோல இருக்கோம் பாருங்க, கிளாப் தட்டிட்டு இருப்போம் நாங்க. ஆமா அண்ணா, அந்த ஒரு செகண்ட்ல நாங்க பிளாட்ட, அதுக்கு தாங்க வெயிட்டிங். எப்படி பாருங்க, ஒரே ஒரு செகண்ட் தான். ஏய் அதாச்சும் நம்ம பண்ணுவோம் நடுவுல பண்ணுவாங்கல்ல. நடுவுல ஒரு எபிசோட் ஒரு வீக் வந்துட்டு ஒரு செகண்ட் காட்டல. எப்பயாச்சும் பாவப்பட்டு ஒரு செகண்ட் காட்டுவாங்க, இல்ல கிளாப் தட்டு காட்டுவாங்க. ஏதோ ஒரு எந்த எபிசோடு இது நினைக்கிறேன். லாஸ்ட் எபிசோடா இல்ல இது? லாஸ்ட் பருத்தி வீரனா? அந்த கேம் கேம் ஓட முன்னாடி. இல்ல புரியல. லைவ் வாங்க ஒன்னா வர சொல்லிட்டு, இப்ப ஏன் எப்பவுமே நீங்க 2 பேரும் ஒன்னாதான் லைவ் வரணும் கேக்குறாங்க. 2 பேர் தானே லைவ் வரணும். 2 பேர் கூடயே இருந்து லைவ் வரல. 2 பேர் தனித்தனியா தானே வரும். அண்ணா அண்ணி எப்படி இருக்கு? ஆடவங்க வேற ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அதுக்கு நீங்க அக்கா உங்களை சொல்லுங்களேன். பார்க்கும் போது எங்க அக்கா பார்க்க அண்ணா நான் ஸ்ரீலங்கா, எனக்கு உங்களை தேங்க்யூ. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எனக்கு வந்து ஒரு நல்ல மென்டார் அவங்க, என்னோட ஒரு சீனியர், இதுல வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கு. என்னோட ஒரு நல்ல ஒரு மென்டார், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இது ஆக்சுவலி நாங்க வந்து ஷோலே சொல்லலாம்னு இருந்தோம். சொன்னோம், நான் ஷோல சொன்னோம். அது ஆக்சுவலி போடல போல. நாங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு, அது டெலிகாஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் வந்து எப்ப சொன்னேமா, சேலையில வீடு கட்ட முடிஞ்சுக்கு அடுத்த ஷோவே சொன்னேன். நான் அடுத்த எபிசோட சொன்னேன். நிறைய எபிசோட்ஸ்ல நான் சொல்லிருக்கேன். லாஸ்ட் எபிசோட்லயும் நான் சொன்னேன். பட் அதுவும் இது பண்ணல, டெலிகாஸ்ட் பண்ணல. இது ஏன் சொல்றேன்னா, நான் வந்து 2 பேருக்கு வந்து அது நம்ம 2 பேருக்கு அது வந்து இதா இருக்க கூடாது இல்ல. ஏன் எங்க பார்த்தாலும் எல்லாருமே இதே சொல்லுவாங்கன்னு சொல்லி. என்னதுன்னா எல்லாருக்கும் உங்களுக்கும் வந்து அது ஹர்ட் ஆக கூடாது, எங்களுக்கும் ஹர்ட் ஆக கூடாது. we really had a good friendship. ஒன்னா சாப்பிடுவோம், ஒன்னா சுத்துவோம், எல்லாமே இருக்கு. பட் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. புரிஞ்சுதாப்பா? நீங்க உட்காந்துட்டு இந்த யூடியூப் கமெண்ட்ஸ்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி போட்டா என்ன டார்ச்சர் பண்றாங்க. நீங்க சேடா போட்டாலோ, நீங்க கோட்ஸ் போட்டாலோ, அதுக்கு ஏதோ நான் தான் காரணம் மாதிரி என்ன பிடிச்சி கேக்குறாங்க. இல்ல எனக்கு புரியல. எனக்கு அவங்க ஏதாச்சும் ஒன்று போட்டிருப்பாங்கன்னா என்ன எப்படி சொல்ல பண்றேன். நீ கேளுங்க, உங்களுக்கு ஆசை சண்டையா? நம்ம இன்னைக்கு நாம எப்போ சண்டை போடல, எல்லா டைம்லயும் நாங்க சண்டை போட்டிருப்போம். சண்டை போட்டா நம்ம இந்த மாதிரி ஸ்டோரி போட்டு அடிச்சிட்டோம். அது ஒரு 5 நிமிஷம் சண்டை. ஆக்சுவலி உங்களுக்கு வெறும் அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கட்டும், இல்ல ஷோல என்ன நடக்குது அது மட்டும் தான் காட்டுவாங்க தவிர, ஷோலயே நிறைய தடவை எனக்கும் ராவணனுக்கும் சண்டை வந்திருக்கு. 2 பேரும் பேசாம இருந்திருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு சண்டை, அவ்வளவுதான். அது வந்து அந்த பார்ட் யாரும் காட்ட மாட்டாங்கல்ல. சோ நீங்க நினைக்கிற மாதிரி லவ்வோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஐயோ தும்மல் வர மாதிரி இருக்கு, வர மாட்டேது. அண்ணா அக்காவுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணுங்க. எவண்டி ஒன்ன பெத்தான், என் கையில கச்சா செத்தான் அப்படின்னு சிம்பு நல்லா பாடிப்பாரு ஒரு பாட்டு. நாங்க ராம் கூட ஈசாக்கு take your friendship to next level. நீங்க தான் ஆகணும், அதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ணா. ஒன்னும் இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் லைவ் வந்தா ஆஷா அம்மா கூடவே
அவங்க வரணும்லப்பா. மத்த கண்டஸ்டன்ஸ் வரணும்னா அவங்க வரணும்ல. ஏன் வரலன்னா என்ன அவங்க இல்ல, ஏன் ஆசாமா கூட மட்டுமே லைவ் வரீங்க, வேற யாரு கூட வர மாட்டேன்னு கேக்குறாங்க. அவங்க ஏன்னா நாங்க வரணும்ல. யாரு கூடயும் நாங்க அவ்வளவு பேச மாட்டோம். வேற சோ யாரும் எங்க கூட எங்களுக்கு பேச சில மாட்டாங்க. ஃபேவரட்ஸ் இருப்பாங்கல்ல. சோ எங்களுக்கு அவ்வளவு யாரும் ஃபேவரட்ஸ் இல்ல. சோ எங்களே யாருக்கும் பிடிக்காது. ஆமா. ஏன் பிடிக்காது, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு இன்னொரு வேர்டு இருக்கும். அதுவும் சொல்ல முடியாது. அது தெரியல ஏன் பிடிக்காதுன்னு. பிடிக்காம இருக்கிறது தான் என் நல்லதுன்னு செட்ல சில டைம் தோணி இருக்கு. நான் பேசுறது இவங்க கூட மட்டும் தான் பேசுவேன், வேற யார்ட்டும் பேசுறது கிடையாது. ஆமா. நாங்க 2 பேரும் தனியா தனியா நாங்க இந்த மாதிரி எப்படின்னா அவங்க ஒரு படம் வரும்ல. பேசுனாங்கன்னா பேசுவோம், ஏய், இல்லன்னா பேச மாட்டோம். ஒரு படம் என்ற குடும்பத்தை எல்லாரும் வந்தாச்சு இருந்தா சின்ரஸ் தனியா இருப்போம் பாத்தியா. அந்த மாதிரி நானும் ராவண தள்ளிப்பட்டிருக்கோம். அதான் கரெக்ட் நமக்கு. ஆக்சுவலி இல்ல ஏய், நீங்க ஒரு இன்டர்வியூல ஒரு டயலாக் சொல்லிருந்தீங்கல்ல, தனிமையில வந்து 2 விதம் இருக்கு. ஒண்ணு மத்தவங்க சேர்ந்து எங்களை தனிமைப்படுத்துறது, இன்னொன்னு நாங்களே தனிமைப்படுத்திக்கிறது. அதுல நானும் ராவணா 2வது விதம். நமக்கு எல்லாம் பார்த்து பார்த்து நாங்க வந்து சரி ஓகே நாங்க தள்ளி இருக்கணும் அந்த மாதிரி வாட்டு தனியா சுத்திட்டு இருப்போம். அவ்வளவுதான். இன்னும் 2-3 எபிசோடா முடிஞ்சு. ஆமா, அதோட அவ்வளவுதான். இது ஏன் இதெல்லாம் இப்ப நாங்க சொல்றோம்னா, நாங்களும் சொல்லதெல்லாம் பார்த்தோம். இப்ப நாங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம்ல, சரிப்பா இவங்க நமக்கான ஒரு ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு. இல்ல ஐ ஷுட் கிளியர் இட். இல்ல நாளைக்கு அவங்க வந்து தப்பா நினைக்க கூடாது இல்ல. அதுக்காக தான் இது சொல்றேன். இவ்வளவு அப்புறம் இது சொல்லி அப்புறம் நாளைக்கு அவங்க பார்த்து அதை ஹர்ட் ஆகிடக்கூடாது. அது ஏன்னா நாங்க வந்து நினைச்சிட்டு இருப்போம். இப்போ ராவணா வந்து எனக்கு க்ளோஸ் நாங்க நினைச்சிட்டு இருப்பேன். நீ வந்து வேற மாதிரி அங்க சொன்னா அப்புறம் நான் இவ்வளவு நாள் நினைச்சதெல்லாம் வேஸ்ட் இல்ல. நான் இவ்வளவு நாள் உன் மேல ரெஸ்பெக்ட் வச்சது உன் மேல இல்ல. எக்ஸாம்பிள் இப்போ I can't take XYZ names and all, so sorry. அம்புடுதான். சோ மேக்ஸிமம் எனக்கு ஓபனா சொல்லல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா நான் சொல்ல மாட்டேன். அம்மா வேணாமா. ஐயோ யாருமே செட் ஆகாது. சோ தனியா போவோம், தனியா வந்துரும், முடிஞ்சிரும். சோ எஸ் அப்படியே நெக்ஸ்ட் எபிசோட் என்னவா இருக்கும் தெரியல, சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுங்க, இதுதான் ஜாலியா தான் இருக்கும், வேற என்ன இருக்கும். அப்புறம் இங்க வந்துட்டு சொல்லுங்க. இல்ல எல்லாரும் வந்துட்டு நம்ம தான் வந்து இந்த சாங் எல்லாம் கேக்குற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலி அது உண்மையே கிடையாது. நாங்க கேக்குறது இல்ல. நாங்க வந்து சொல்லுவோம் அது வேணாம் இது வேணான்னு. பட் என்ன ஆகும்னா, நாங்க யாருக்குமே வந்துட்டு அவங்க கேக்குற சாங் கிடைக்காது. டைரக்ஷன் டீம் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க சாங். அதுல நாங்க வந்துட்டு எங்களோட சாங் வந்து லாஸ்ட் சாங் வந்து நிறைய ரொமான்ஸ் இருந்துச்சு. நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டேன் சொல்லி ரொம்ப கம்மி பண்ணி பண்ணும்போதே அது ரொம்ப ஓவரா இருந்துச்சு. அது நாங்களா கேட்டு வாங்க கிடையாது, அவங்களா கொடுக்காங்க. ரீக்ரியேஷன் தான் அந்த சாங்ல என்ன இருக்கோ அந்த ஒரிஜினாலிட்டி தான் பண்றதுதான். உடனே இதனால வந்துட்டு எல்லாரும் கெட்டு போறாங்க, இதை வந்துட்டு கெடுக்குறாங்க. ஏங்க இந்த பாட்டை தான் நீங்க தியேட்டர்ல பாத்திருப்பீங்க, அங்க விசில் அடிச்சிருப்பீங்க. இதே பாட்டு தான் யூடியூப்ல போட போறாங்க, இதே பாட்டு தான் சன் மியூசிக் SS மியூசிக் போட போறாங்க, அதை வீடியோ எல்லாம் பார்க்க போறாங்க. அப்பெல்லாம் பார்த்து கெட்டு போகாத உலகம் வந்து நாங்க அதை ரீக்ரியேஷனை கம்மி பண்ணி பார்க்கும்போது கெட்டு போயிடுவோம்னா அப்ப எண்ணங்கள் வந்து யாருமே தப்புக்குன்னு தெரியல. அப்புறமா ஷோ பத்தி தப்பா பேசுறது, இல்ல வந்து சேனல்ஸ் பத்தி தப்பா பேசுறது, ஆர்டிஸ்ட் பத்தி தப்பா பேசுறது, அது என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் அது லிமிட்டோட தான் எல்லாம் பண்றாங்க. சில டைம்ல வந்து ஒரு ஷார்ட்டோ இல்ல 2 ஷார்ட்ஸ்லயோ அந்த மாதிரி இருக்கலாம். பட் அதுக்காக ஹோல் விஷயம் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றது என்னோட ஒரு கான்செப்ட். நல்லா பேசுறீங்க. இல்ல நாளைக்கு வந்து யாரும் வந்து I do have a personal life, you do have a personal life இல்ல. நாளைக்கு வந்து யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. ஆக்சுவலி உலகம் எதுவுமே பார்க்காததெல்லாம் இல்ல. ஆனாலும் அது நம்ம வேலை, அது நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அது இது ஒரு ஷோ, அந்த ஷோல அது ஒரு அவ்வளவுதான். அடுத்தவங்க ஷோ பண்ணாங்க, அடுத்த ஒரு சீரியல் பண்ணாங்க, அடுத்த மூவி பண்றாங்க, அதுக்கு அவங்க ஹீரோக்கள் பண்ணுவாங்க, நான் ஒருத்தவங்களோட பேரா இருப்பேன். ஸோ அதனால இது ஒரு ஷோ தான். இந்த ஷோல மென்டா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது.
ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஆனா நான் வந்து எனக்கு யாராச்சும் பிடிக்கல, நான் யார்கிட்டயோ நான் பேச மாட்டேன்னா அவங்களும் வந்து பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நாங்களும் வந்து எனக்கு பிளாக் அது பிடிக்கல. பிளாக் இல்ல இல்ல, பிளாக். தமிழ்ல ஒரு டயலாக் இருக்கு. அவங்க வந்து டேய் மச்சான்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் இன்னொருத்த வந்து அவனுக்கு எனக்கு சண்டை இருக்கு பேசாதுன்னு சொல்லுவானு, ஏய் யாடா நீ சொல்லிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ராவணா. சோ எனக்கும் ராவணனுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ப்ளீஸ் எனக்கு ஹாப்பி போத். கரெக்டா நீங்க சொல்றது. ராவணா அண்ணன் மலேசியா வந்து ஸ்டோரி போடுங்க. அம்மா அப்பா எங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லைவ். குட் ஃப்ரெண்ட்ஷிப் நைஸ். எப்படி லைவ்ல நாங்க பேசுறது என்ன பதில்? பேசுறவங்க பேசட்டும் ராவணா, டோன்ட் பாதர், ஜஸ்ட் சில் கைஸ். நல்லா ஆக்சுவலி இன்னொன்னு சொல்லணும். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருந்தது. யாரோ XYZ, அது கூட நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்க வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க. நானும் நீங்க வந்து கஷ்டமே பட மாட்டோமா, சும்மா வந்து ஸ்டேஜ் மேல வந்து சிரிச்சுட்டு எந்த ஒரு கேமும் ஆடாம எந்த ஒரு இது பண்ணாம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம எல்லாரும் வந்துட்டு வந்து ருத்ராட்சிங்கன்னு கேட்டிருக்காங்க எல்லாரும். நீங்க சொல்லவே மாட்டீங்க ருத்ராட்சிங். அவன் வந்து தூங்கிட்டு இருக்கான். நான் ஆக்சுவலி ஒரு காட்டுங்க இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல வந்தேன். காட்டுங்க ருத்ராட்சியை தூங்குறது. நான் ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். எதுக்கு அவங்க பத்திலாம் பேசி லைவ்ல? எப்பவுமே நான் யார எப்பவுமே பத்தியும் பேசல. நான் வந்து எப்பவுமே நம்மள பத்தி சொல்றேன். அதான் அந்த எப்பவுமே மாதிரி எங்களுக்கு அந்த கொசுவை சொன்னாங்கன்றது நான் சொல்ல வரேன். அந்த கொசு மதிக்கவே கூடாது. அதோடய போயிடணும். அது அந்த கொசு அதுக்கு சரி. அது கடிச்சா கூட வலிக்காது, அது கடிக்கும் தெரியாது, அது அப்படியே விட்டுரும். நான் அதை மதிக்க மாட்டேன். அது சாக்கடை என்னன்ற கொசு அப்படியே விட்டுரும், அது விட்டுரும். அதனால அதை பத்தி பேசி எதுக்கு? அதை விடுங்க. நான் அது சொல்ல வரல. ஒருத்தர் வந்து ஹார்ட் ஒர்க்கே போடாம வந்து ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்க வர. அதனாலதான் இவ்வளவு ஃபேன் பேஸ் வந்தாங்களா, இவ்வளவு வியூஸ் போதா, இவ்வளவு பிடிச்சிருக்கா? சோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுன்னா அப்புறம் விட்டுருணும். அது தப்பு இல்ல. அது அவங்களோட எண்ணங்கள், அவ்வளவுதான், அது விட்டுருங்க. அப்புறம் நாங்களும் அப்படி சொல்லல. எங்க கிட்ட நாங்க பேசு. ஏன் சொல்லல? அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஏன்னா எல்லா டான்ஸ்லயும் நமக்கு கொடுக்கற என்ன கான்செப்ட், நமக்கு என்ன கான்செப்ட் கொடுப்பாங்களோ அதுல நாங்க பெஸ்டா பண்ணணும்னு நாங்க யோசிப்போம். பட் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணணும். நீங்களே பேசுறதுக்கு எதுக்கு லைவ்? கரெக்ட். ருத்துமாய காட்டுங்க ப்ளீஸ். ஆஷா மேடம் எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வன்மத்துல கொட்டுவேன். வேணாம். அங்க பாரு, அங்க கோபுரம் பாரு. அந்த ஃபேன் பேஜ் வந்து பிஆர் சொல்றாங்களா? ஐயோ கரெக்டா சொன்னீங்க. யோ எம்டி. எம்டினா என்ன தெரியாதுப்பா எனக்கு. டோன்ட் வெரி guys, you keep rocking. Reply your mind. Hi sir, cool Asha. Asha calm down Asha. Na 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 ta na na ta na 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 ta na 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 na. நான் இவ்வளவு நாள் இந்த மாதிரி பேசிருக்கேனா? இல்ல கொஞ்சம் வந்து ஹைப்பர் ஆக்டிவ்ல பேசிட்டேன். இதோட அடுத்த சம்பவங்கள் எல்லாம் என்னன்னா இருக்க போகுதுன்னு தெரியாது. நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆனா நான் ஜாலியா இருப்பேன். நீ என்னமா நீ கொஞ்சம் போய் ஜாலியா. நான் வந்து மூஞ்சி மேல சொல்லிடுவேதா சொல்றதுக்கான ராவண விட மாட்டேங்கிறேன். அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் போய் கேட்டுருவா சண்டை போட்டுருவான்னு சொல்லும் போது ராவண வந்து வேணாம்மா, எதுக்குமா நமக்கு சும்மா தேவையில்லாம நம்ம ஏமா சண்டை போடணும்னு சொல்லிட்டு கூட்டு வந்துருவாரு. சோ அதனால நான் உங்களுக்கு என்னாச்சு? உங்க ஹேண்ட் என்னாச்சு? உங்க ஃபிங்கர் என்னாச்சு? ஏதோ ஒரு நாய் சொல்லுங்க. கை வந்து ஒரு சூட்கேஸ் எடுக்கும் போது நாய் வந்து ஆக்சுவலி இந்த கடிக்க வர மாதிரி வந்துச்சு. ஓகே, சூட்கேஸ் அந்த இது இருக்குல்ல ஹேண்டில், அது வந்து போய் கையில மாட்டிக்கிட்டு கொஞ்சம் இதாயிடுச்சு. கை ஃபிராக்சர் ஆயிச்சா இல்ல என்னாச்சு? இல்ல கொஞ்சம் லைட்டா அடிபட்டிருக்கு.
லைட்டா. உடையலையா? கை உடையலையா? அந்த அளவுக்கு அந்த நாய் ஸ்ட்ராங் இல்ல. ஒட்டையில அது கையெல்லாம் அப்படியே புட்டன்ஸ் அப்படியே ஃப்ரெண்டா. அது இன்னும் குட்டி நாய். குட்டி நாய். விரல் அடி ஒட்டச்சு. ஆசானா ஃபிளவர் நினைச்சியாடா? ஃபயரா? நான் அப்பப்போ ஃபயர் ஆயிடுவேன். வந்து அப்பப்போ வந்து கூல் பண்ணிட்டு இருப்பாரு. நோ நோ வேணாம், நோ நமக்கு எதுக்கு, நோ நோன்ற மாதிரி. நமக்கு எதுக்கு தேவையில்ல, இந்த ஷோ முடிஞ்சா அவங்க வேலையை பார்த்து போறாங்க. அதான் அது கூட நிம்மதியே பண்ண மாட்டாங்க பாரு. டேய் ஒரே கமாண்ட போட்டுருக்காங்க, ஆசானா ஃபிளவர் நினைச்சா ஃபயர் ஃபயர் ஃபயர். நீ ஃபயராமா ஆசாமா? இல்ல நான் வந்து ஃப்ளவர். சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி. நீங்க என்னைக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க எனக்கு புரியல. இல்ல அது என்ன, நான் மட்டும் எல்லா ஃபேன் பேஜ் ஃபாலோ பண்றேன், நீங்க எந்த ஃபேன் பேஜ் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? திமுறா உங்களுக்கு? நீங்க இல்ல இல்ல உங்களுக்கு திமுறா? இல்ல புரியல. இல்ல அதுனா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்களா ஃபேன்ஸ் எல்லாம்? அப்போ நீங்க மாட்டிட்டேனா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நீங்க எப்படி வேணா சொல்லுங்க. பாத்துக்கோங்க, நான் மட்டும் எல்லா ஃபேன் பேஜ் ஃபாலோ பண்றேன், உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேன். ஆனா மேம் மட்டும் ஒரு ஃபேன் பேஜ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் எப்பவுமே வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் வரதே நான் ரொம்ப ரேர். என்ன இப்ப ஃபாலோ பண்ணா போது? எதுக்கு வெச்சு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே இல்ல, ஃபாலோ பண்ணா அப்ப உங்களுக்கு என்ன பேச விடுங்க. பேசு. நான் வந்து சோஷியல் மீடியாக்கு வரதே ரொம்ப ரேர். சரி. ஷோ எல்லாம் ஸ்டார்ட் ஆகி அதுலயே வந்து 33 போஸ்ட் தான் இருக்கு. சரி. ஏன்னா சோஷியல் மீடியா வரதே இல்லன்றனால நான் வந்து யாரும் ஃபாலோ பண்ணல. மத்தபடி ஃபாலோ பண்ண கூடாது, அப்படி பண்ண கூடாது, இப்படி பண்ண கூடாது. now you are using Instagram only na? இப்போ நீங்க ஃபாலோ பண்ணலாம்ல? யூஸ் பண்றேப்பா. ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து போஸ்ட் பண்றனால அத நான் அக்செப்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றேன். ஓகே ஓகே, அதனால தான் யூஸ் பண்றீங்க. ஆமா. அப்ப அடிக்கடி ஸ்டோரி பண்ணல, அது எதுக்கு? ஏன் அது கூட போட கூடாதாங்க? ஸ்டோரி போட டைம் இருக்கு, உங்க ஃபேன் பேஜ் முன்னாடி நீங்க வந்து இது எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா எல்லாருக்கும் போட்டு கொடுக்கற மாதிரி இருக்கு. 41 போஸ்ட் 32 போஸ்ட் இல்ல, எங்களுக்கு வந்து மனசுல இருக்கு, அது வந்து ஃபாலோ பண்ணி அது இது பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இல்ல எனக்கு. அட்லீஸ்ட் அவங்க வந்து நீங்க வந்து மெசேஜ் ஆச்சு பண்ணுவீங்க. மெசேஜ் நான் பண்றேன், வேணா கேளுங்க. இரு கேக்குறேன். உங்களுக்கு வந்து ஆசமா ஆல்ரெடி மத்தவங்க கூட சண்டை இருக்கேன், உங்க கூட சண்டை போடுற மாதிரி பண்ணாதீங்க. ஆமா, நீங்க என் கூட சண்டை, மத்தவங்க கூட சண்டை போட்டது கிடையாது. சண்டை போடலாம் போவீங்க, என் கூட தான் சண்டை போடுவீங்க. ஏன்னா அந்த சண்டை போடும் போது தடுக்கிறதுக்கு தான் நீ இருக்கீங்க. உன் கூட சண்டை போடும் போது யாரும் இல்லையே தடுக்க. பாயிண்ட் இருந்தா 2 பேரும் நல்லா இருக்கணும், இல்ல 2 பேரோட வாழ்க்கை நாசமா போடும். பாத்தியா? டேய் டேய் டாட். இங்க பாரு, யாரெல்லாம் வந்து டெய்லி மெசேஜ் பண்றான்னு போய் சொல்றீங்களோ அவங்க எல்லாத்தையும் அன்ஃபாலோ பண்ணிடுவேன். ராவ் ஆஷா கேலரி அன்ஃபாலோ. போய் சொல்றான் பாரு, நீ மெசேஜ் பண்றே சொல்லி. நீ என்ன மெசேஜ் பண்ணிருக்க? நான் ப்ரூஃப் கேட்பேன் நீ மெசேஜ் பண்ணத. நான் ராவ் ஆஷா ப்ரூஃப். அடுத்து ஒரு இது இருக்கு, சொல்வதெல்லாம் உண்மை வச்சு நான் இது இருக்கு. நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம். வாங்க நீங்களே ஜட்ஜ் ஆவாங்க, யார் வேணா சொல்லுங்க. நான் ஜட்ஜ்னா உன்கிட்ட கேக்குறது. சரி ஓகே, இதெல்லாம் நாங்க போன்ல பேசிக்கலாம். ஆக்சுவலி நான் எல்லாருக்கும் ஹாய் சொல்ல வந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன். லைவ் வந்தனால என்னன்னு தெரியல, ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுது எனக்கு. நீங்க என்னைக்கு ஹைப்பர் ஆக்டிவா இருக்கீங்க சொல்லுங்க. மேபி நான் வந்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி பேசுறதுக்கனால ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிட்டேனோ. சண்டை போடுறது பத்தி, அவங்கள நமக்கு வந்து என்ன கொடுமை பண்றாங்கன்றது பத்தி. என்ன பண்றாங்க? என்ன என்ன கொடுமை? கொடுமை அது கொடுமை கொடுமை கொடுமை. அது சொல்றதுக்காக இவ்வளவு ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிட்டேனோ. அது சொல்வதா உண்மையில உட்கார வச்சு நான் வந்து என் மனசுல இருக்க குமுற எல்லாம் கொட்ட போறேன். நீங்க உங்க சைடுல கொட்ட போறீங்க. நான் கொட்டலாம் மாட்டேன். நான் நடுல யாருமா பிளாக்கி ஸ்டார்
அவன் ஜட்ஜ் பிளாக் சார். ஏமா சொல்லுமா மண்டே உடைப்பேன். கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும். ராவணா அமைதியாரு. நான் அடுத்த ஷோ பண்ண போறேன். சொல்வதெல்லாம் ஒண்ணு. பண்ணுங்க பண்ணுங்க. நான் கண்டஸ்டன்டா வர மாட்டேன். இல்ல புரியல எனக்கு. அப்ப யார் வருவா? நீ தானே வரணும். வேற நம்மளுக்கே வருவா? வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்ல, நாங்க மத்தவங்களை என்ன ஜட்ஜ் பண்றது? ஐயோ நீங்க ஜட்ஜ் பண்ண போறல மம்மி மா. நீங்க ஒரு நீங்க வந்து நீங்க ருத்ராட்சி மம்மி இது சொல்லுங்க. நீங்க அந்த சைடு அந்த சைடு. நம்மளுக்கு வந்து தீர்ப்பு சொல்ல போறது அவரு பிளாக்கி சார். ஐயோ ஆமா நான் என்னோட கஷ்டத்தை சொல்ல போறேன். இப்பெல்லாம் நீங்க பண்றீங்க, தொல்லை பண்றீங்க, டார்ச்சர் பண்றீங்க அப்படி சொல்லுவேன். எனக்கு இங்க வந்து கமெண்ட்ஸ் படிக்க எதுவுமே கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது. அப்படியா? எனக்கு சில சில டைம் பக்கா இருக்கும். நான் சொல்றேன். ஆமா அண்ணா அவரு. ஐயோ அண்ணா ஒரு சாங் பாடுங்க. சரி அண்ணி ஒரு சாங் பாடுங்களாம். என் வாய்ஸ் கொடூரமா இருக்கு. பரவாயில்ல ஒரு பாட்டு பாடுங்க. ஒரு பாட்டு. இப்போ ரீசன்ட் ஃபேவரட் ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா. லாஸ்ட் போஸ்டுக்கே போட்டிருக்கேன்ல. அப்படியா? யாருக்காண்டி அந்த பாட்டு? யாருக்காகவும் இல்ல, அது ஏதோ லவ் சாங் மாதிரி பாட்டு. ஆமா அந்த பாட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சது. யாருக்கு தெரியும். என்னடா ப்ளூ கூட வராங்க ராவணா ஃபேன் கேர்ள்ஸ்னு. டேய் ப்ளூ டிக்லாம் வச்சிருக்காங்களே. ஆஷா சிஸ்டருக்கு என்ன ஆச்சு கையில? என்ன ஆச்சு? ருத்து ஃபேன் பேஜ் ஓபன் பண்ண வேணாம். யாரோ வந்திருக்காங்க. யாரு யாரு? மாட்டிக்கிட்டீங்களா? நான் கேட்கல. கீழே கமெண்ட் கேட்கணும். பர்சனல். அந்த பாட்டுக்கு ஒரு எடிட் இருக்கு ஆசாமா பாருங்க. அந்த எடிட் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த பாட்டை நான் கேட்டேன். சோ அதுக்கப்புறமா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க கமெண்ட்ஸ் படிங்களே. இங்க வந்து என்னோட கமிட்மென்ட். ஹலோ கிங் காஞ்சிபட்டு சாங் அப்ப பாடுங்க. அதுல ஒரு லைன், காஞ்சிபட்டு நான் உனக்கு தரேன் ராவணா கோயம்புத்தூர் பாடுங்க. சும்மா பேண்டி. எனக்கு பாடலாம் தெரியாது. லைன் சொல்லுங்க. பாட்டு கேட்க தெரியும். லைன் சொல்லுங்க. கேட்க தெரியாது, பாட தெரியாது. அந்த லைன் சொல்லுங்க. அந்த லைன் சொல்லுங்க. அந்த பாட்டோட லைன் சொன்னீங்களா? இப்போ நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது ராவணன். நான் பேசுறது கேட்கலையா? ஹலோ ஹலோ Puspa is watching the live it seems. My mom. என் அம்மாக்கு ஒரு வேலையே கிடையாது. என் அம்மா பாரு இப்போ கமெண்ட் போடுவாங்க, ராவணன் ஆஷா என்னோட கமெண்ட் பாருங்க. புஷ்பாமா 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 புஷ்பானா ஃபயர் நினைச்சியா? ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர் தான். சரி ஆக்சுவலி இன்னைக்கு நாங்க ஏன் லைவ்க்கு வந்தோம் சொல்லுங்க. எனக்கு ஒரே டிஎம் ஃபுல்லா லைவ் வாங்க லைவ் வாங்க. 1 வீக் ஆச்சு உங்களை பார்க்கல. இந்த வாரம் சண்டே உங்களை பார்க்கல. வாங்க 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 வாங்க. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிட்டோம் இவ்ளோ இயர்ஸ்ல. இந்த இயர் தான் இவ்ளோ லைவ் வந்திருக்கேன். அப்படிங்களா? பாரு செலவு வச்சிடலாமா? ஆக்சுவலி வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கிரிஞ்சா இருக்கும் பேச. ஸ்டாப் இட். அதான் சொல்றேன். நீங்க கியூட் நினைச்சு நீ கிரிஞ்சு பண்ண பல டிப்ஸ் யார்? நான் பண்றேன். நானா நீங்களா? கேர்ள்ஸ்னாலே அப்படிதானே கொஞ்சம் கியூட்டா ஏதாச்சும் கிரிஞ்சு பொண்ணுங்க பண்ணுவாங்க. அதானே பொண்ணுங்க. அது பொண்ணுங்க பண்ணுவாங்க.
நானும் அராத்து பெண் தானே, நானும் அப்பப்போ அந்த மாதிரி நடந்துக்கிறேனே, அந்த மாதிரி நடந்துக்க விடுங்க. லாஸ்ட்ல காஞ்சிப்பட்டா காஞ்சிப்பட்டு நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? கஞ்சி கஞ்சி பேசுறது ஒன்னாவது நல்ல இல்ல வாய்ஸ் கேவலமா தானே இருக்கு. சூப்பரா அதானே சொன்னேன் நான். யாரோ உன திட்டுறாங்கடா. ட்ரீம் வித் சுமி விக்கின்னு சொல்லி ஒரு பொண்ணு என்ன ஆஷா. டோன்ட் ஆங்கிரி ஆஷா மேம். ராவண அண்ணா பயிலுக கொடூரமா. நான் சொல்லுவேன் என்சி மோகன், நீங்க சொல்லக்கூடாது. அப்படின்னு ப்ரோ எப்போ துபாய் வரீங்க? ஆஷாமா கூட்டிட்டு வாங்க பிரதர். யூ இம்ப்ரெஸ் பியூட்டிஃபுல்லி. ஆஷாமா நீங்க பொண்ணு இல்ல, நீங்க ஒரு தேவதை. உங்களுக்கு நான் பேய் மாதிரி தெரியல, ஆனா அப்புறம் எல்லாருமே அப்படி தெரியுவேனா? ஆமா நானும் வந்து வேற மீன்ஸ் வேற பர்சனுக்கோ நான் வந்து ஒரு ட்ரீம் கலர் இருப்பேன். உங்களுக்கு நான் வந்து ஒரு பேய் மாதிரி இருக்கலாம். நீங்க ராட்சசி. அதுதான் பேய்ன்னு சொல்றேன். நான் ஒரு ராட்சசி மாதிரி உங்களுக்கு தோணல, ஆனா நான் மத்த யாராச்சும் வேற பையனுக்கு நான் வந்து ட்ரீம் கலர் இருப்பேன். உங்களையா? பேட் டேஸ்ட் விடுங்க. ராவணனுக்கு தான் தேவதை. அம்மாடி அம்மாடியோ நீதான். நான் வந்து ஆப்பிள் எல்லாம் கட் பண்றதுக்கு வச்சிருக்கேன். ஐயோ அம்மா, ஐயோ இப்போதைக்கு ஃப்ரூட்ஸ் இல்லையே, எங்க தப்பா நினைச்சிடாதீங்க யாரும். ஐயோ அம்மாடியோ நீதான். அழகு ராட்சசியா? அப்பா சூனியக்காரி, சரியான சூனியக்காரி. நீ சூனியக்காரனா? நீங்க மந்திரம் ஓதுவீங்களா? ஒரு மந்திரம் சொல்லுங்க. ஓம் கிரீம். சொல்ல மாட்டேன். அடிக்கடி அடிக்கடி மந்திரம் 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 மந்திரம். ஹாய் லத்திகா, என்னடா கத்திலா இருக்க? நான் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடுவேன், அப்புறம் அதுக்கும் எல்லாரும் திட்டுவாங்க. உங்களை யார் திட்ட போறா? அவங்க தப்பா நினைச்சிட கூடாது இல்ல. இப்ப நீங்க வேற ஒரு பாம்பு போட்டு விட்டீங்க. அப்பா ஆத்தா தாயே மகமாய் அகிலண்டேஸ்வரி கோப்பிருந்தே மங்கை சித்திரனே செல்வமே. யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எல்லா குடும்பத்தார்கள் பேரு ஹெல்ப் பண்ணுவாங்க. மங்கையரசி எங்க அக்கா, திருநெல்வேலி செல்வம் சித்தி, கோப்பிருந்தேவி எங்க அக்கா, அங்கே எங்க அத்தை, அம்மா அப்பா. அப்பா நான் கேட்கல ஆக்சுவலி. இந்த ஃபேன்ஸ் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க, பர்சனலா நிறைய பேர். அதுக்காண்டி நான் கேட்டேன். நான் சொல்ல தெரியல, அவங்க யாருமே ஃபாலோ பண்றது, அதனால பண்ண போல அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சு உங்களை ஹெல்ப் பண்ணி நினைப்போம். நீங்க நல்லா ஹெல்ப் பண்ணீங்க, நன்றி. நான் மாட்டி உள்ள நான் வந்து அவங்க யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்க மாட்டி விட்டாலும் அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க, அவங்க ஃபேன் பேஸா மதிக்க மாட்டாங்க, மெசேஜ் பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ரொம்ப குடும்பக்காரி அப்பெல்லாம் சொல்லல. அவங்ககிட்ட தெரியல, அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. நான் கெட்டவனாவே இருந்துட்டு போவேன், நீங்க நல்லவனா இருந்துட்டு போங்க. ஓகே? சாப விடுறீங்களா? நான் எங்க சாப விட்டேன்? விரல் 2 விரல உடைஞ்சிருக்கா? உங்களை மாதிரி என்னால நைஸா அப்படியெல்லாம் எனக்கு பேச தெரியாது. எப்படி நைஸா எல்லாம் பேச தெரியாது எனக்கு. வந்து கடகடன்னு பேசிடுவேன். ஏன் டிபி மாத்திட்டே இருக்கீங்க? ஒரு டிபிக்கு மாட்டீங்களா? சும்மா எனக்கு பிடிச்சது போட்டுக்கிறேன். தெரியாது இல்ல, டக்கு டக்குன்னு எந்த பேஜ் ஒரிஜினல் தெரியாது. நீங்க ப்ளூ டிக்கும் உங்களுக்கு வைக்கல. நீங்க ப்ளூ டிக் வந்து நேச்சுரலா வரணும்னு ஆசை, அதனாலதான் இவ்ளோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமா, இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா பேமெண்ட் வைக்கிறாங்க. அப்புறம் நேச்சுரலா வராதோ? அது முன்னாடி இருந்துச்சு, இப்ப கிடையாது. அப்புறம் நானும் இனிமே போடுறேன். என்ன ஆகுதுன்னா, உங்க பேஜ் மாதிரியே நிறைய பேஜ் இருக்கு, தெரிய மாட்டுது. ஆக்சுவலி எல்லா பேஜ்லயும் என்னோட உங்களோட போட்டோ தான் இருக்கு. அப்படியே உங்களோட பேரு மாதிரி அதே பேர்ல ஒரே ஒரு கீழே அண்டர்லைன் மட்டும் கூட இருக்கு. உங்களோட பயோ ஃபுல்லா அப்படியே இருக்கும், போட்டோஸ் ஃபுல்லா இருக்கு. எடுத்துருங்களேன். எடுக்க மாட்டாங்க, எனக்கே அப்படி இருக்கு. நான் சொல்லி கேட்க மாட்டாங்க.
அப்படியா? So, நீங்க அது உங்க உங்க பட் நல்லதுக்காக எனக்கு அந்த மாதிரி நீங்க எந்த ப்ராப்ளமும் இப்போ நீங்க வரைக்கும் வந்தது இல்ல. நீங்க ப்ளூ டிக் வைக்கிறது உங்க அக்கௌண்ட் சேஃப்க்கும் கூட. உங்க அக்கௌண்ட் அவ்வளவு சீக்கிரம் ஹேக் பண்ண முடியாது. கரெக்டா வச்சுக்கலாம். இல்ல உங்க அக்கௌண்ட் டக்குன்னு நான் தான் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ண மாட்டேனே. இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சாலே உங்க அக்கௌண்ட் ஹேக் பண்ணிடுவாங்க. சேஃப் இல்ல உங்களுக்கு. பண்ணிக்கோங்க, அருள் ஒண்ணுமே இல்ல, பண்ணிக்கோங்க. உங்க ப்ரொஃபைல் மாதிரி நிறைய இருக்கு நண்பா. இது லைவா வீடியோ கால்? நாங்க ரொம்ப நாள் ஆச்சு பேசி, அதனால பேசிட்டு இருக்கோம் 2 பேரும். ஆமா, ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா, ஆக்சுவலி அதுக்கும் கேட்பாங்க, அதுக்கு லைவ் வந்தே பேசணுமா, போன்ல பேசக்கூடாது, உங்களுக்கு கூட சேர்ந்து பேசலாம்னு ஒரு ஆசை. அம்மாடியோ நீதான் சரி, ஆக்சுவலி எதுக்கு நீங்க லைவ் சின்ன பிள்ளை. இதோட நீங்க 3 டைம் கேட்டீங்க, 3 டைம் சொல்றேன். போன வீக் வந்து நம்மளோட வீடியோ வராது கேட்டாங்க, ஏன் நீங்க வரல உங்களை பாக்கலன்னு சொல்லி. ஸோ அதனால சரி ஓகேன்னு சொல்லி நான் தான் லைவ் வரோம். நேற்று வரேன்னு பார்த்து நேற்று வர முடியல. ஸோ அதனால இன்னைக்கு லைவ் வந்துட்டு உங்களையும் பார்த்த மாதிரி லைக் எல்லாத்தையும் பேசுற மாதிரி வந்துடுறேன். சரிங்களா? நாங்க பேசுறதை கேட்க மாட்டீங்க, நீங்களே பேசிக்கிறீங்க. அப்போ என்னோட ஏன்னா எனக்கு வந்து இங்க எந்த கமெண்ட்டும் வரல. உடனே இங்க பாரு. அப்போ என்னோட ராவணராம் ஐடியா நீங்க தான் ஹேக் பண்ணீங்களா ராம்? எனக்கு ஒரு வேலை இல்லையா? அந்த பிள்ளைங்க சும்மா சொன்னா உடனே நான் தான் ஹேக் பண்ண. ஆக்சுவலி எல்லாருக்கும் நீதான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா நீங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் கூட என்கிட்ட மெசேஜ் பாக்கமா. நான் மெசேஜே பாக்குறலமா. நானே ஃபுல் டிராவல்ல. எனக்கு பாருங்க என் நிலைமை பாருங்க. மூக்கு ஒளிட்டு சளி புடிச்சு தலைவலியில உட்காந்துருக்கேன். இவங்கள்ட்ட நான் எவ்வளவு நாளாச்சும் உங்கள்ட்ட பேசியே. நாங்களே ஏதாச்சும் ப்ரொமோஷன்ஸ் இல்ல ஏதாவது ஈவென்ட் ரிஹர்சல் அப்பதான் பாக்குறது. அதுவும் இந்த ஷோக்கு அப்புறம் எப்படின்னு கிடையாது தெரியல. ஆமா, அவங்க வந்து உருகாம்பட்டியில இருப்பாங்க, நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன். ராவாசா கேலரி அன்ஃபாலோ. அவங்களே அன்ஃபாலோ பண்ணிட்டாங்களா? I'm watching from London. எப்போ உங்களுக்கு மேரேஜ்? ஐயா, எங்க தலைவன் சிம்புக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்புறம் எனக்கு கல்யாணம். அவருக்கும் ஆகாது எனக்கு ஆகாது. ஆனா நான் கல்யாணம் பண்ணுவேப்பா. ஐயோப்பா, உங்க கல்யாணம் தரும்போது நான் வந்து இது போடுறேன். நீங்க உங்க பேரு கூட இருக்கும்போது நான் பாட்டு போடுங்க வந்து சிலையில வீடு கட்ட டிசி சொல்லி போடுவேன். சொல்லு, எனக்கு கல்யாணம் நடக்காது. நான் வந்து உருகாம்பட்டி ஃபுல்லா அந்த டோல் இருக்குல்ல, டோல் அந்த சவுண்ட் செட் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவேன். உன் கல்யாணம் முடியற வரைக்கும் அந்த சாங். அட எனக்கு கல்யாணம் நடக்காது. எனக்கு எங்க ஊர் 62 ஊர்ல ஒரு பையனை பொண்ணு தர மாட்டானுமே. வாய்ப்பே இல்ல. பாக்கலாம், அதுவும் பாத்துரலாம். உண்மைதான், இனி பொண்ணு தர மாட்டேன். நான் என்ன பண்ணுனா உங்க கல்யாணத்து வருவேன், வந்துட்டு பின்னா டிஜே சொல்லிட்டு சேலையில வீடு சொல்லி ஃபுல் சிங்கிள் பசங்க ஃபுல் கேங் கூட்டி வந்துருவா. சம பட்டா இருக்கும். நான் லைவ் போட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆசாமா கல்யாணம். நீங்க பண்றது பெரிய விஷயம் இல்ல, அது நான் உருகாம்பட்டியில வந்து பண்ணுவேன்ல. உரகாம்பட்டி இல்ல, சுத்தி இருக்க 62 பட்டி நம்ம வீடியோஸ் பாத்துட்டு இருக்கு. அது பாத்துட்டு சொல்லிட்டாங்க இன்னும் ராவணா கல்யாணம் நடக்க சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ராவணனுக்கு ஆல்ரெடி பொண்ணு ரெடியா இருக்கு. எப்படிதானோ சொல்றாரு அவரு. எப்படி கொடுப்பாங்க எங்க ஊர்ல சொல்லுங்க? கொடுப்பாங்க. ராவணன் நாங்க ஸ்ருதி சொன்ன மாதிரி நான் சொல்றேன். ராவணன் என்ன ராவணன் மாறுங்க, ராவணன் ருட்டாதீங்க ராவணன். அப்பனே முருகா, கல்யாணம் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. கல்யாணம் பண்ணா எப்படி ஜாலியா இருக்க முடியும்? எனக்கு புரியல. நிம்மதி போயிரும், டார்ச்சர், கமிட்மெண்ட், ஸ்ட்ரெஸ் ஆகும். கல்யாணம் பண்ணா அதெல்லாம் வரும். நமக்கு வந்து கமிட்மெண்டே பிடிக்காது. எனக்கு வந்து யாரும் கேள்வி கூடாது. என் இஷ்டத்துக்கு நான் வெளியே போவேன், சுத்துவேன், தூங்குவேன், வருவேன், என் தோற இடத்துக்கு போவேன். எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா இப்ப கேட்க கிடையாது. சோ அதனால நான் பாட்டு சுத்திட்டு இருக்கேன். கமிட்மெண்ட் போயிட்டோம்னா இங்க போகணும், கல்யாணம் பண்ண ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும். இல்லைன்னா வந்து பொண்ணுட்டா சொல்லுவாங்க மாப்பிள்ளை குறையும் சொல்லி, மாப்பிள்ளை சொல்லுவாங்க பொண்ணு குறையும் சொல்லி, ஒரு வருஷம் குழந்தை பெற்றுக்கிட்டு அதை வளர்த்து அதுக்காண்டி ஓடி நிம்மதி போயிடும். நம்ம பாட்டு சிங்கிளா தனியா அப்படியே ஜாலியா இருக்கும்.
இந்த கமிட்மெண்ட் ஐயோ 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 பாப்பா நம்மளை பார்த்து இங்க நம்மளை வந்து பார்த்து தலைவலியா கமெண்ட்ஸே இருக்கு. வர மாட்டேங்குது. ஐடி சஸ்பெண்ட் ஆயிடுச்சு 3 days மெசேஜ் பண்றேன் நீங்க ரிப்ளை. நான் மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேன்னா நான் பாக்கலப்பா. நான் என்னப்பா எனக்கு அடுத்த வீடியோ எடிட் பண்ணணும், அடுத்தது பண்ணணும், அடுத்த சாங் எழுதணும், அடுத்த ஷோக்கார்ட் ரெடி பண்ணணும். நான் உட்காந்து மெசேஜ் ஃபுல்லா பார்த்துட்டே இருக்க முடியலப்பா. நானே வந்து நீங்க எல்லாம் கேட்கறதுனால ஒரு லைவ் வந்தேன் அவ்வளவுதான். நான் ரொம்பலாம் ஆக்டிவா இல்லை இப்பெல்லாம். ஆமா டெய்லி ஒரு வீடியோ போடுறாரு, ஒரு ஆக்டிவா இல்லையா? ஒரு வீடியோ பண்ணணும், அது எடுக்கணும், அதுக்கு வீடியோ எடிட் பண்ணணும். உங்களுக்கு என்னப்பா கேர்ள்ஸ் அழகா ஒரு வாக் போவீங்க, ஒரு ஸ்மைல் சிரிப்பீங்க, அப்படி சேலை எடுத்து தூக்கி போடுவீங்க, ஒரு ரெடி பண்ணுவீங்க, ஆக்சுவலி அத ஸ்லோ மோஷன்ல போட்டு வீடியோ போட்டுருவாங்க. மறந்துட்டேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நான் ராவணனுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். அவங்களுக்குன்னு சர்ப்ரைஸ் இல்ல, அது அந்த கேரக்டருக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சொல்ல மாட்டேனே. அந்த ஷோ முடிஞ்சடா, எபிசோட் முடிஞ்சடா. நெக்ஸ்ட் எபிசோட் சொல்றேன். வர போறதானே? இந்த வீக் தான் முடிஞ்சிரு. ஷூட் முடிஞ்சு என்ன சர்ப்ரைஸ் கொடுத்த? நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கேன்றேன். அதான்ப்பா இப்ப எபிசோட் இந்த வீக் வர போறது. அதுல தான் சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கேன். என்ன கொடுத்தீங்க சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் அது உங்களுக்கு இல்லப்பா. நான் வந்து டெடிகேட் பண்ணிருக்கேன் அந்த ஒரு கேரக்டருக்காக. என்ன சர்ப்ரைஸ் பண்ணீங்க நீங்க? சரி விடியா. ஹே ட்ரீம் வித் சம் சுமிக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் என்ன பண்றாரு அவரு? தெரியல. Today is my birthday. Can you wish me? Happy birthday. ஃபாத்திமா. யூடியூப் vlog பண்ணுங்க, பண்றோம் கண்டிப்பா. ஹே அக்கா வந்திருக்கு, பவியக்கா வந்திருக்கு. பவியக்கா வருமா. நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். பண்றேன்னு சொல்லி பண்ணவே இல்ல. எதுக்கு சண்டை? அதுவும் லைவ்ல நம்ம எங்க சண்டை போட்டோம்? இப்போ நாங்க பேசுறதே சண்டை போடுற மாதிரி இருக்கும். நீங்க சண்டை போட்டா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அப்பனே முருகா. ஹாய் ராவணா அண்ணா அண்டு. இதுதானே தேவையில்லாத வேலைங்கிறது ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணா அண்ணின்ட்டு வாங்கப்பா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆஷாமா கியூட். ஆஷா ஏன் உங்களுக்கு ராவணா ப்ரோ ட்ரீம்? ஒண்ணும் இல்ல. ராவணா ப்ரோ ஒண்ணும் இல்ல. சரி பஸ் ராவண். சரி ஓகே, நான் வந்து கிளம்பணும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே ஓகே. டேக் கேர் எவ்ரிவன். பாய். எல்லாரும் ஹாப்பியா இருங்க, நிம்மதியா இருங்க, பீஸ்ஃபுல்லா இருங்க. யாருக்கும் வந்து ஹேட் ரேட் வந்து த்ரோ பண்ணாம ஜாலியா இருங்க.